ஈழத்தமிழினத்தின் நினைவழியா நாட்களில் 2009 மே 18 முக்கியமானது. உலகமெங்கும் பறந்து வாழும் ஈழத்தமிழ் மக்கள் இந்நாளை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்கின்றார்கள். இந்த நாட்களில் நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி நிற்கின்றார்கள். ஈழத்தமிழ் மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடாத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2025 மே 18 நினைவேந்தல் பாரிஸ் லாஷப்பலில் வர்த்தக சமூகத்தால் கடந்த 12ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை சித்தரிக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம். ஒன்றல்ல இரண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது பெரும் துயரம். என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை நினைத்து அழுகிறோம். என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை நினைத்து அழுகிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம். பிரான்சில் கிரிப்டோ கரன்சி நிர்வாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை குறிவைத்து வன்முறை கொள்ளையர்கள் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றார்கள். பிரான்சில் கிரிப்டோ கரன்சி நிர்வாகிகளின் குடும்பங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தொடர்ச்சியான கடத்தல்களுக்கு பின்னர் நாட்டில் பதற்றம் நிலவுகின்றது. பிரான்சில் மிக பெரும் தொழில்நுட்ப தலைவர்கள் அரசிடம் பாதுகாப்பு கோரியுள்ளனர். உடல் காவலர்களை நியமித்து ஆயுதங்களை சுமந்து செல்லும் உரிமையையும் அவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள். ஓர் இளம் பெண் பாரிஸ் தெருவில் நின்றிருந்த வேனுக்குள் இழுக்க முயற்சிக்கும் 3 ஆண்களுடன் போராடியிருக்கிறார். அந்த பெண் தாக்குதலாளியோரிடம் இருந்து கை துப்பாக்கியை பிடுங்கி தூர எறிந்திருக்கிறார். இந்த பெண் ஒரு கிரிப்டோ கரன்சி நிர்வாகியாக விளங்கும் ஒருவருடைய மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களால் இவை நிகழ்ந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் ஒரு கிரிப்டோ நிர்வாகியின் குடும்பம் பிரான்சில் 3வது முறையாக குறிவைக்கப்பட்டுள்ளது. ஜனவரியில் ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தின் நிறுவனர் அவரது மனைவியுடன் கடத்தப்பட்டார். பல வாரங்களுக்கு பின்னர் போலீசார் அவரை மீட்டார்கள். அவர்களை கடத்தியவர்கள் மோசடி தொகையை பெறுவதற்காக முயற்சித்து ஒருவரின் விரலை வெட்டியிருக்கிறார்கள். ஏப்ரலில் மற்றொரு நிர்வாகியின் தந்தை பாரிஸில் 14வது நிர்வாக பிரிவில் வைத்து கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார். இந்த 5 மாதங்களில் 3 குறிவைக்கப்பட்ட கடத்தல்கள் நிகழ்ந்துள்ளன. பிரான்சில் எந்த தொழில் முனைவரும் அவர்களின் வீட்டு முகவரியை ஒரு பொது நிறுவன தரவு தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதனால் குற்றவாளிகள் இலக்குகளை கண்டுபிடிப்பது எளிதாகியிருக்கிறது. குற்றவாளிகள் அதிக வன்முறையாக செயல்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லா ஷெவெக் தற்பொழுது தனது குடும்பத்திற்காக தனியார் பாதுகாப்பிற்கென மாதத்திற்கு 50,000 யூரோவுக்கும் அதிகமாக செலவிடுகின்றார். அவரது வீட்டில் கேமராக்களும் ஆயுதங்களும் உள்ளன. வெள்ளிக்கிழமை பிரான்சின் உள்துறை அமைச்சருடன் மூடப்பட்ட அறைக்குள் நடைபெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பிற்காக கிரிப்டோ நிர்வாகிகள் துப்பாக்கிகளை சுமந்து செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்று லாஷேவேக் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் கிரிப்டோவில் ஈடுபட்டுள்ளவர்களை குறிவைத்து 50 உடல் ரீதியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 14 தாக்குதல்கள் பிரான்சில் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கிரிப்டோ தொழில் முனைவோர் மீது தொடர்ச்சியாக நடைபெறும் தாக்குதல்களை அடுத்து உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ மே 16 வெள்ளிக்கிழமை அன்று தொழில்துறையின் தலைவர்களுடன் முக்கிய சந்திப்பை மூடிய அறைக்குள் நடத்தியுள்ளார். கிரிப்டோ குழுவினர் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து நிகழ்வதாகவும் தனியார் பாதுகாப்புக்கு அரசு உதவி செய்யும் திட்டங்களை ஆராய்வது தொடர்பாக அமைச்சருடன் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது.
பாரிஸின் மையப்பகுதியில் இந்த வாரம் கிரிப்டோ பரிமாற்ற நிறுவனத்தின் தலைவரின் மகளையும் பேரனையும் கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அதிர்ச்சிகரமான முயற்சி அதிரடியாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 2021 முதல் நிகழ்ந்த சம்பவங்களில் 4 கடத்தல்கள் இந்த ஆண்டில் பதிவாகியுள்ளன. இவை முதலீட்டாளர்கள் அல்லது அவர்களின் குடும்பங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களாகும். வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற ஆலோசனையின் பின்னர் பாதுகாப்பை மேம்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு பாதுகாப்பு படைகளுடன் நெருங்கிய ஒத்துழைப்பு, அவசர அழைப்பு எண் 17க்கு முன்னுரிமை அணுகல், காவல்துறையினரும் ஜொந்தா மேரியினரும் வீட்டிற்கு நேரில் சென்று பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்வது என்பன முடிவாகியுள்ளன. கிரிப்டோ நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சின் செயல்பாட்டை வரவேற்றிருக்கிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மீது ருமேனியா ஜனாதிபதி சீற்றமடைந்துள்ளார். ருமேனியா தேர்தல் செயல்பாட்டில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தலையிட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ருமேனியா தேர்தலில் தேசபக்த வேட்பாளரான ஜார்ஜ் சிமியான் போட்டியிடுகின்றார். நீங்கள் பேரரசர் அல்ல, பிரெஞ்சு மக்களால் விரும்பப்படுவதும் இல்லை என எமனுவல் மேக்ரோனை விமர்சித்த ஜோஸ் சிமியோன் ருமேனியா தேர்தலில் பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியமும் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதிகார போக்குகளை கண்டித்து பிரான்சை ஈரானுடன் அவர் ஒப்பிட்டுள்ளார். மேலும் எதிராளிக்கு எமனுவல் மேக்ரோனின் ஆதரவு இருக்கின்ற போதிலும் ஞாயிற்றுக்கிழமை தானே ருமேனியாவின் அடுத்த ஜனாதிபதியாக இருக்கப் போவதாக ஜார்ஜ் சிமியோன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு சிறை கைதிகளுக்கு வெளிநாடுகளில் வாடகைக்கு சிறைச்சாலைகளை பெற பிரான்ஸ் திட்டமிட்டிருக்கிறது. இது பற்றிய செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரெஞ்சு சிறைச்சாலைகள் கைதிகளால் நிரம்பி வழிகிறது. 62,000 பேர் அடைக்கக்கூடிய சிறையில் 81,000 பேருக்கும் அதிகமானோர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என புள்ளி விவரங்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் TF1 தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேள்விக்கு பதிலளித்த குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் இந்த சிறைச்சாலைகளில் நிரம்பி வழியும் கைதிகள் தொடர்பில் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருந்தார். பற்றாக்குறையை தீர்க்க வெளிநாடுகளில் உள்ள சிறைச்சாலைகளை வாடகைக்கு எடுப்பது ஒரு தீர்வாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். அத்தோடு நீதித்துறை அமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் முன்மொழிந்த சிறைச்சாலை செலவினங்களில் ஒரு பகுதியை கைதிகளே செலுத்த வேண்டும் எனும் கோரிக்கை முற்றிலும் பொருத்தமானது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது 5000 கைதிகளுக்கான சிறைச்சாலை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி விரைவாக அதனை கட்டி முடிப்பதற்காக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் வகையில் கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு 52% ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், 48% எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சி நியூஸ், யூரோப், ஜூர்னல் டு டிமோஷ் ஆகிய ஊடகங்களுக்காக சேசா இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனுக்கும் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. சந்திப்பு திகதி சரியாக தீர்மானிக்கப்படாத பொழுதிலும் அடுத்து வரும் நாட்களில் இந்த 2 தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் மீது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்துள்ளார். பயங்கரவாதிகள் பக்கம் மேக்ரோன் நிற்கிறார் என தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகு குற்றம் சாட்டியிருந்தார். ஜூன் மாதம் நடைபெறவுள்ள மாநாட்டில் மேக்ரோன் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் பெஞ்சமின் நெட்டன்யாகு மேக்ரோனை கடுமையாக சாடியிருந்தார். மேக்ரோன் கொலைகார இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பின் பக்கம் சாய்ந்துள்ளார். அந்த அமைப்பின் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார், இஸ்ரேல் மீது குற்றங்களை சுமத்தி வருகிறார் என பெஞ்சமின் நெட்டன்யாகு மிக கடுமையாக மேக்ரோன் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். என்று காசா மக்களுக்கு இஸ்ரேல் இழைத்து வரும் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இவை வெட்கக்கேடான செயல்கள் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் மே 13 செவ்வாய்க்கிழமை அன்று TF1 தொலைக்காட்சியில் வழங்கிய நேர்காணலிலும் கூறியிருந்தார். இதனை அடுத்தே நெட்டன்யாகு
மேக்ரோ மீது கடும் கோபம் அடைந்து கருத்து வெளியிட்டிருந்தார். ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாடு அல்பேனியாவில் மே 16 வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட எமனுவல் மேக்ரோ அங்கு வைத்தே இஸ்ரேல் பிரதமர் மீது குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த நிலையில் இரண்டு நாடுகளின் முறுகல் நிலையை தணிவுக்கு கொண்டுவரும் வகையில் மேக்ரோ நெத்தன்யாகு ஆகியோருக்கு இடையே சந்திப்பு அவசியம் என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதை தாமதப்படுத்துவார் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வகையான சந்தேகத்தை பிரிட்டிஷ் அதிகாரிகளே தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஜூன் மாதம் நியூயோர்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் வைத்து பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான திட்டத்தை அவர் முன்மொழிந்திருந்தார். இதனை அடுத்து இஸ்ரேல் பிரதமருக்கும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. தற்பொழுது இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்தித்துக் கொள்ளப் போவதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலேயே பலஸ்தீன அங்கீகரிப்பை மேக்ரோ பிட் போடலாம் என்ற சந்தேகத்தை பிரிட்டன் நாடு வெளியிட்டுள்ளது. மேக்ரோனின் பின்னடிப்பு பிரிட்டனின் அங்கீகாரத்தையும் தாமதப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து நடத்தும் பக்க நிகழ்ச்சியிலேயே பலஸ்தீன அங்கீகரிப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் இப்பொழுது தாமதம் ஏற்படும் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை தயாரித்து வருவதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் போர் நிறுத்தத்தை மறுக்கும் மொஸ்கோவின் போக்குக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் நாட்டில் இருந்து உரையாற்றிய வேளையிலேயே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ரஷ்யா மீதான நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைனில் போர் நிறுத்தத்தை நிராகரிப்பது தொடர்ந்தால் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து ரஷ்யா நாட்டுக்கு எதிராக புதிய தடைகளை மேற்கொள்ளும் என்ற எச்சரிக்கையை மேக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார். தற்பொழுது நிபந்தனையற்ற ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மாத்திரமே ரஷ்யாவுக்கு உள்ள தெரிவாக உள்ளது. இதனை விட ரஷ்யாவுக்கு வேறு தெரிவு இல்லை என்பதை மிக கண்டிப்புடன் மேக்ரோ தெரிவித்துள்ளார். மேக்ரோ இந்த கருத்தை ஸ்தான்புலில் நடைபெற்ற உக்ரைன் ரஷ்யா தரப்புகளின் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ளார். குறிப்பிட்ட இந்த பேச்சுவார்த்தையில் புட்டின் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. புட்டின் இறுதி நிமிடத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் செலன்ஸ்கியும் இதில் பங்கு பெற்றவில்லை. முடிவெடுக்கும் எந்த ஒரு தரப்பும் இல்லாத நிலையில் ஸ்தான்புலில் உக்ரைன் ரஷ்யா தரப்பு பேச்சுவார்த்தை புஷ்பானமாகியுள்ளது. ஐரோப்பா அமெரிக்க ஒற்றுமை மீண்டும் வலுப்பெறும் நிலையில் பிரான்சும் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இணைந்து ரஷ்யாவை வழிக்கு கொண்டுவரும் முயற்சிகளை மேற்கொள்கின்றன.